இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல, விலை மதிப்பற்றது. நேரடி தொடர்புக்கு 6385522149 அல்லது 9597535413 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ், சிவகாசி. வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அமெரிக்காவை பற்றி ட்ரம்ப் ஆரம்பித்த இந்த டாரிஃப் கேம், லிபரேஷன் டே, அவங்க நாட்டுடைய சுதந்திர தினத்தன்னைக்கு இவர் ஆரம்பித்து வச்ச இந்த டாரிஃப் அப்படின்றது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அமெரிக்காக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்தும். நாம் எல்லா நாடுகளாலும் வஞ்சிக்கப்படுறோம், நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் நம்ம மீண்டும் அமெரிக்காவை ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாற்றணும், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபேன்ஃபேரோடு ஆரம்பித்தாங்க. இப்போ இதை ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு. ஸோ இவர் சொன்ன அந்த எஃபெக்ட் கிரவுண்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத யார் பெஸ்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளாதார நிபுணர். ஸோ உலகத்துடைய ஒரு தலை சிறந்த பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய கீதா கோபிநாத் அவர்கள், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதி நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர், ஒரு முக்கியமான எக்கனாமிஸ்ட். அவரோட வார்த்தைக்கு மிகப்பெரிய வெயிட்டேஜ் இருக்குது. ஆனால் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அதில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கேம் எப்போ ஆரம்பிக்குது? ஏப்ரல் 2ஆம் தேதி லிபரேஷன் டே அன்னைக்கு இவங்களுடைய டாரிஃப் கேம் அப்படின்றது ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 10% அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் இந்த இறக்குமதி வரி அப்படின்றது பொருந்தும். ஸோ அமெரிக்கா உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு 10% அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இந்த 10% எல்லாருக்கும் பேஸு. யாரெல்லாம் ரொம்ப அமெரிக்காவுக்கு அஃபெண்டராக இருக்காங்களோ, கனடா, சைனா, இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய லிஸ்ட் எடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 25% பேஸ் டாரிஃப், மற்றும் ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதுக்காக 25% அடிஷ்னல், டோட்டல் 50. பிரேசில் பார்த்தீங்கன்னா 50, சைனா 30%. பட் அங்கே சைனா கிட்ட பப்பு வேகலை. ஸோ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க, அதோடைய இது போயிட்டுருக்கு. வியட்நாம் பார்த்தீங்கன்னா 19%. ஸோ எல்லா நாடுகளுக்குமே சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட வரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிராண்டட் மற்றும் பேட்டன்டட் ஃபார்மா, இது ஐரோப்பாலேருந்து நிறையா வரும். ஸ்பெசிஃபிக் மருந்து பொருட்களுக்கு 100% இம்போர்ட் வரி. கனடா பார்த்தீங்க அப்படின்னா நெகோசியேஷனுக்கு அப்புறமுமே 35%. மெக்சிகோ பார்த்தீங்கன்னா 30%. பிரேசில், எல்லா நாடையும் யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாருக்கும் அந்த வரி வச்சுருக்காங்க. இப்போது கீதா கோபிநாத் அவர்களுடைய அந்த 4 முக்கியமான அசஸ்மெண்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு, அரசுக்கு, அமெரிக்க அரசுக்கு இதனால் வருவாய் வந்துச்சா? கண்டிப்பாக வந்திருக்கு, நிறையாவே வருவாய் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, அரசுக்கு இந்த இறக்குமதி வரி விதிக்கிறதுனால அளவுக்கு அதிகமான வரி வந்திருக்கு, அரசு கருவூலத்துக்கு வந்திருக்கு, டவுட்டே கிடையாது. ஆனால் இதை இறக்குமதி பண்ணக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள், இப்போது இதுவாக இருக்கட்டும், வால்மார்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் இந்த ஹிட்டை எடுத்திருக்காங்க. அதில் கணிசமான அளவு கன்சியூமருக்கு, அமெரிக்க மக்களுக்கும் அந்த வரி சுமை போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இம்போர்ட் பண்ண இடத்துல இவங்க விதித்த வரினால் ஆல்டர்னேட் சப்ளைனால விலை குறையல. ஸோ அந்த வரக்கூடிய அந்த இம்பேக்டை, அந்த நஷ்டத்தை அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கணிசமான அளவு அமெரிக்காவுடைய மக்களுக்கும் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் தான் இப்போது இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு அதிகமான வரியை விதித்து மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி அரசாங்கம் எடுத்து செலவு பண்ணுறது. ஸோ இது இவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரியை இதை பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய குடிமகன்கள் மேலே விதிக்கப்பட்ட வரியாக தான் பார்க்குறோம். டைரக்ட் டாக்ஸேஷன், நம்ம இன்கம் டேக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இதோட இம்பாக்ட் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்ஃப்ளேஷன். ஸோ பொருட்களுடைய இறக்குமதி வரியை நீங்கள் அதிகரிக்கிறீங்க. அமெரிக்காவில் உற்பத்தி அப்படின்றது பெரிய லெவலில் கிடையாது. சைனா, இந்தியா போன்ற பல நாடுகள்கிட்ட தான் அவங்க இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பொருட்களுடைய விலை ஏறுமா? கண்டிப்பாக ஏறணும். கிரவுண்ட் லெவலில் ஏறி இருக்கா 6 மாதத்தில்? கண்டிப்பாக ஏறி இருக்குது. ஸோ பொருட்களோட விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்றத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், இதோட பொருட்கள் விலை உயர்ந்திருக்கு. ஃபர்னிச்சர் விலை உயர்ந்திருக்கு. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காஃபி, டீ, இது எல்லாத்தோட விலையுமே உயர்ந்திருக்கு. இப்போது
ஒரு கன்சியூமர் பேர்டன் அப்படின்றது ஏல் பட்ஜெட் லேப் அப்படின்ற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18.2% இது எஃபெக்டிவாக இருக்குது. 1934க்கு பிறகு இவ்வளோ பெரிய ஒரு விலையேற்றம் அப்படின்றது இப்போ தான் பார்க்குறோம். ஸோ 34க்கு பிறகு 90 வருடங்களுக்கு பிறகு 18.2% அளவுக்கான அந்த இன்க்ரீஸை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க அடுத்த மூணாவது சொல்கிறதுனா, ஓகே இப்போ நீங்கள் வரி விதிச்சிங்க, நாடுகள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, அமெரிக்கா பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அந்த நாடுகளும் ஒத்துருக்காங்க. ஸோ இதனால ட்ரேட் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா? ட்ரேட் பேலன்ஸ்ன்றது என்னது? ஒரு நாடு எவ்வளோ இறக்குமதி செய்யுது, இன்னொரு நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு எவ்வளோ ஏற்றுமதி செய்யுது. இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $600 பில்லியன் அதிகமாக சைனா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காட்டிருந்து இம்போர்ட் பண்ணுறதை விட. இந்தியாட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $88 பில்லியன் அளவுக்கான பொருட்களை இந்தியாட்டிருந்து அதிகமாக அவங்க இறக்குமதி பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு கம்மியாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவ்வளோ நெகோசியேஷன் டீலு இது எல்லாத்தையும் பண்ணி ஏதாவது ஒன்று அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கா ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரம் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகலை. இந்த ஃபஸ்ட்டு 2025 ஃபஸ்ட்டு 5 மாதத்தில் 47% அப்படின்றது அதிகமாக இருக்குது. அப்போது அமெரிக்கா அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலையும் பாதிப்பு அப்படின்றது, இதனால் அந்த ட்ரேட் பேலன்ஸ் கம்மியாகுன்றது கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ட்ரேட் வச்சு உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 பில்லியன் அதிகமாக இருக்குது போன வருடத்தை விட. 2024 விட இந்த வருடம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் பெருசாக சொன்னது அமெரிக்காவில் உற்பத்தி செய்வோம், மேக் இன் அமெரிக்கா அப்படின்ற கேம்பெயின் அவர் லான்ச் பண்ணார். அந்த மேகா கேப்பை போட்டு பேசும்போது எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க, அந்த மேகா கேப்பை சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் ரிவைவல், டெட்ராய்டு உலகத்தோடைய ஆட்டோமொபைல் ஒரு தொழில் நகரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோஸ்ட் சிட்டியாக, யாருமே இல்லாத ஒரு அபேண்டன்டு சிட்டியாக மாறி இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிவைவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்குமே ரிவைவ் ஆனதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. உதாரணத்துக்கு 2024 விட 25ல் 202 மில்லியன் அளவுக்கான உற்பத்தி அப்படின்றது குறைஞ்சிருக்கு. ஸோ மார்ஜினல் டிக்ரீஸ் தான். அமெரிக்காவுடைய பொருளாதார சைஸ் பார்த்தீங்கன்னா 202 மில்லியன் ஒன்றுமே கிடையாது. பட் என்ன சொல்ல வரோம்னா மேனுஃபேக்சரிங்குமே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ரிசர்ச்சையும் நம்ம பார்க்கணும். இதையும் நம்ம எடுத்து பார்த்தோம். பீட்டர்சன் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்ற நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆடம் போசன் அப்படின்னு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வில் நாட் ஜென்ரேட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ரைஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் இன் யூஎஸ் மேனுஃபேக்சரிங் கிளைம்ட் அண்ட் யூஎஸ் ரெசிஷன் ரிஸ்க் இஸ் கோயிங் அப். இந்த இறக்குமதி வரியை அதிகப்படுத்தி அமெரிக்காவில் நாங்கள் உற்பத்தியை மீண்டும் துவக்கி அமெரிக்காவை கிரேட் ஆக்கும்னு நீங்கள் சொல்கிறது எதுவுமே வேலைக்கு ஆகாது. அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு எதுவுமே உயரலை. ஸோ நீங்கள் மேக் இன் அமெரிக்கா இந்நேரம் ஆரம்பிச்சிருந்து சின்ன ஒரு பொருளை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உற்பத்தி துறையில் நீங்கள் வல்லுநர்கள் தான், ஆனால் இம்பேக்ட் எதுவுமே கிடையாது. இது அமெரிக்காவை மிகப்பெரிய ரெசிஷனுக்குள்ளே கொண்டு போயிடும் அப்படின்றது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பர்ட் மார்க்கஸ் நோலாண்ட் அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் அப்படின்றது ரெக்ரெசிவ் டில்டட் டுவர்ட்ஸ் லோ இன்கம் கண்ட்ரீஸ் வித் ப்ரொஃபவுண்ட்லி ரெக்ரெசிவ் இம்பேக்ட். நீங்கள் வந்து இந்த டாரிஃபை எதுக்காக போட்டிங்களோ இந்த லோ இன்கம் கண்ட்ரீஸ், பங்களாதேஷ் போன்ற லோ இன்கம் கண்ட்ரீஸ், சின்ன சின்ன நாடுகள், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக போயிடும். இது அமெரிக்காவை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பாலிசி. அடுத்தது கிளிம்பர்லி அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட் அவர் சொல்லியிருக்காரு, த லார்ஜஸ்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் இஸ் மோர் தென் 50 years ஜென்ரேட்டட் thousands of dollars in tax increases for median household. ஸோ இந்த இறக்குமதி வரினால வெளிநாடுகள் தான் சஃபர் ஆவாங்க, அமெரிக்கா கெயின் ஆகுன்றது பைத்தியகார்த்தனம். இன்னைக்கு இந்த அரசு கருவூலத்துக்கு வர பணம் எல்லாமே ஒரு காமன் அமெரிக்கன் மிடில் கிளாஸ் மீடியன் ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சராசரி விகிதத்துக்கு இருக்காங்க, ஒரு லோயர் இன்கம் மிடில் இன்கம் குரூப்னு நம்ம சொல்லுவோம். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த வரி பணத்தை இன்டைரக்டாக பே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஹஸ் எஃபெக்டிவ்லி டிக்ளேர்டு வார் ஆன் த வேர்ல்டு எக்கனாமி. ஒரு போரை வந்து அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப்பு. ஸோ இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இவங்க சொல்லாத விஷயம் ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, இவ்வளோ கெட்டது நடக்குதுன்னு தெரிஞ்சும்
ட்ரம்ப் ஏன் இதை பண்ணுறாரு, ட்ரம்ப்புக்கு அறிவு இல்லையா, ட்ரம்ப் வந்து டிரான்சாக்ஷனல், உண்மையான விஷயம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அமெரிக்காவுடைய இப்போ இருக்கக்கூடிய கடன் அப்படின்றது $37 ட்ரில்லியன். ஆகஸ்ட் மாத கணக்குப்படி $37 ட்ரில்லியன். இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியே பார்த்தீங்கன்னா $4 ட்ரில்லியன் தான். நம்மளுடைய மொத்த பொருளாதாரத்தை விட 8 மடங்கு அதிகமான கடனை அமெரிக்கா வாங்கி வச்சிருக்கு. அவங்களுடைய எக்கனாமி ஜிடிபியை விட 121% அதிகமாக வாங்கியிருக்கு. $37 ட்ரில்லியன் யோசிச்சு பாருங்க. அவங்க ஜிடிபியை விட, அவங்க மொத்த பொருளாதாரத்தை விட 121% வந்து அவங்க கடனை வாங்கி வச்சுருக்காங்க. இதில் அவங்க கட்ட வேண்டிய அந்த வட்டி, இந்த $37 ட்ரில்லியன் அவங்க கட்ட வேண்டிய வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா அதுவே $1 ட்ரில்லியன் வருது வருடம். ஸோ 4 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி ஆகணும். இது தவிர இப்போ ட்ரம்ப்போடைய அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வர்றாரு. அதில் வந்து நிறைய இடத்துல வரி சலுகைகள்லாம் கொடுக்குறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு $3-5 ட்ரில்லியன் வந்து அடிஷ்னலாக வருது. ஸோ இப்போ இதை ஏன் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுக்கான காரணம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இவங்களால் இப்போ இந்த பணத்தை ஜென்மத்துக்கு திரும்ப கொடுக்க முடியாது. அமெரிக்கர்கள் மொத்தமே பேரும் வேர்வை சிந்தி உழைச்சி 24 மணி நேரமும் உழைக்கணும்னு சொன்னால் கூட இந்த கடனை இவங்களால் திரும்ப கொடுக்க முடியாது. அப்போது என்ன அவங்க பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இப்போ இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா உலகம் முழுக்க யுத்தம் நடந்து ஒரு உலக போர் அளவுக்கான ஒரு இது நடந்து அதில் அவங்க வந்து ஒரு இது வரத்துக்கு இருக்கணும். இன்னொன்று, அந்த யுத்தத்தினால, ஏன்னா ஆயுதங்கள் அதிகமாக விற்கக்கூடிய நாடு அமெரிக்கா தான், அந்த வார் எக்கனாமி மூலிமா அவங்களால கொண்டு வர முடியும். இன்னொரு வகையாக அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு ரெசிஷன் கொண்டு போய் டாலரை வீழ்ச்சியடை செய்து உலகத்தோடைய எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் வீழ்ச்சியடை செய்து அதன் பிறகு அதுக்கு உண்டான இதை வந்து அவங்க கொண்டு போகலாம். இந்த ரெசிஷனை வந்து அவங்க கொண்டு போகலாம். இந்த ரெசிஷன் மூலியமாக அந்த கடனை வந்து ஒரு வழியாக அதை டாலரை டீவேல்ரைஸ் பண்ணி உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி அந்த குட்டையில் வந்து குளமுன குட்டையில் மீன் பிடிக்கணும். இதை தான் இப்போ அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய டேரிஃபு இவங்களுடைய இதுன்றது தெரியும். அமெரிக்காவுடைய தற்போது நிலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ரொம்ப வேகமாக டிக்ளைன் ஆகிட்டுருக்காங்க. அவங்களோட டிக்ளைன் அப்படின்றது ரொம்ப 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 வேகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி ரிவைவ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு இது இல்லை. இப்போ உலகம் முழுக்க வந்து அவங்க விட்ராயல் மூடில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதோட எஃபெக்டை தான் இப்போ நம்ம அங்கே பார்க்குறோம். உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.